இபிஎஸ் 5 திட்டங்களை, அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை துவக்கி வைத்து அரசியல் பயணத்தை அஇஅதிமுகவுக்கு துவக்கி வச்சிருக்காரு. மக்கள் மத்தியில் அஇஅதிமுக பெரும் செல்வாக்கோடு வெற்றி பெறும் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டிருக்காரு. அதை பற்றி விவாதிப்பதற்காக நம்மளோடு கிருஷ்ணா இணைந்திருக்கின்றார். வணக்கம். இன்றைக்கி அஇஅதிமுகவில் முதல் புள்ளியார் சொல்லி, அதாவது தேர்தலுக்கே முதல் புள்ளியார் சொல்லி மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை 5 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இந்த வாக்குறுதிகள் திமுகவினுடைய காப்பி அடித்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு திமுக குற்றச்சாட்டு வைக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிடையவே கிடையாது. தமிழகத்திலேயே முன்மாதிரியான திட்டங்களை எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க நேற்று. அதில் பார்த்தீங்கன்னா 5 திட்டங்களுமே எங்களால் செய்ய முடிஞ்ச திட்டங்களை மட்டும்தான் நாங்கள் அறிவிப்போம். திமுக மாதிரி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக எந்த பொய்யனா காட்டி ஒரு செங்கலை காட்டி ஆட்சிக்கு வர மாதிரி முடியாத திட்டங்களெல்லாம் நாங்கள் சொல்கிறது கிடையாது. அம்மா காலத்துலேருந்து அது எங்களுடைய கட்சியில் அது ஒரு பழக்கம். இப்பயுமே இந்த 5 திட்டமே எங்களால் முடிகிற திட்டங்கள் தான். அது குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபா பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், 5 லட்சம் மகளிருக்கு மானியத்துடன் 25,000 ரூபா மானியத்துடன் 2 வீலர் கொடுக்குறதா இருக்கட்டும், பேருந்துகளில் இலவச பயணங்கள் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அனைத்து திட்டங்களுமே நம்மளால் முடிகிற திட்டங்கள் தான் சொல்லுவோம். அது நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் தான். அதை சிறப்பாக நிறைவேற்றியும் காட்டுவோம் நாங்கள். அதாவது அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கைன்றது எப்போவுமே தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிகள் கட்சிகள் எல்லாம் உட்காந்து அதை பிளான் பண்ணிட்டு தான் வெளியிடுவாங்க. திடீர்னு பொங்கலுக்கு வெளியிட்ட காரணம் என்ன? அதிமுகன்றது ஒரு தனிப்பெருமையான ஒரு கட்சி. கூட்டணியோட தலைமையும் அதிமுக தான். அதனால் மற்ற கட்சிகளோடு இணைந்து பேசுகிறதே எங்கள் பொதுச் செயலாளர் பேசுவார். இது பிரதானமாக நாங்கள் மக்களுக்கு என்ன பண்ணோன்றதை எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு எடுத்து தான் இதை அறிவிச்சிருக்காங்க. மற்ற ஏனைய கட்சிகளோடைய ஆலோசனை பண்ணி என்ன பண்ணணுன்றதை மீதி எல்லாமே நாங்கள் 1 by 1 அறிவிப்பாங்க. இப்போது திமுக 1000 ரூபாய் இந்த மகளிர் உரிமை தொகைன்னு அறிவித்த பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு எடப்பாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு, இந்த 1000 ரூபாய் திட்டம்ன்றது எல்லாருக்கும் போய் சேருமானா கேள்விக்குறி. ஏன்னா அவங்க கேட்குறாங்க, நெறியாளர் கேட்குறாங்க, இந்த 1000 ரூபா திட்டம் எதனால் நிற்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அது அரசு வருவாயே ஒரு கம்பேரிசன் சொன்னார். இப்போ நீங்கள் 2000 ரூபா அறிவிச்சிருக்கீங்களே, இது எந்த விதத்தில் சாத்தியக்கூறுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம மக்கள் தலையில் வரி சுமைகளை ரொம்ப அதிகமாக ஏற்றி நம்ம மக்களுக்கு சலுகைகளை கொடுக்கணுன்றது எந்த கட்சியும் விரும்பாது. அது திமுக பண்ணும். ஆனால் நாங்கள் 4.5 ஆண்டு காலம் ஐயா எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாருங்க. அவருக்கு எந்த வழியில் அதே மக்களுக்கு சுமை இல்லாமல் நம்ம அந்த திட்டத்தை நிறைவேற்றணுன்றது எங்கள் ஐயாவுக்கு தெரியும். அதை தான் பண்ணுவார். இப்போ பேருந்தினுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேருந்துகள் இலவசம்னு இன்றைக்கி திமுக ஆட்சி காலத்தில் போட்ட பேருந்துகள்னால் வெள்ளை போர்டு, அதில் வந்தால் மட்டும்தான் பெண்களே இலவசமாக போடும். அதுக்கு எவ்வளோ நேரம் காத்திருந்தாங்க, அது ஏறுறதுக்கு எவ்வளோ சிரமங்களாக இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படின்னு வேற கூடுதலாக சொல்லியிருக்கீங்க. அது அதே போல் வெள்ளை போர்டுக்கு தான் நாங்களும் நிற்கணுமா, இல்லை எல்லா பேருந்துகள்லையும் அந்த வாய்ப்புகள் இருக்கும்? திமுக அரசாங்கத்தால் ஏற்ற மாதிரி கண் துடைப்புக்காக அந்த திட்டங்கள் இருக்காது கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை தான். இப்போது இலவச பேருந்துன்னு சொல்கிறது நம்ம அண்ணன் பொன்முடி பேசினார் இல்லையா, ஓசியில் போகிறோன்னு, அந்த மாதிரி அவங்க ஏளனமாக பார்க்கறதுனால 100ல் ஒரு பஸ் எங்கன்னா வருதான்னா அது தெரியல, மக்களை தான் அது தெரியும். இலவசன்ற போர்வையில் அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 4 பஸ்ஸு விட்டுருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் சொன்னதை மிக சிறப்பாக, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கம்ப்ளைண்ட்டு தமிழகத்தில் எந்த இடத்துலையும் இருக்காது. அதனால் அந்த பேருந்தோட எண்ணிக்கையே கணிசமான அளவுக்கு எவ்வளோ உயர்த்தணும் அதெல்லாமே ஒரு கணக்கு போட்டு தான் அந்த திட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருப்பாங்க. நீங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா, அதை எல்லாமே முழுசாக நீங்கள் நிறைவேற்றிட்டீங்களா? அதை வச்சு அப்படி நீங்கள் நிறைவேற்றி இருந்தால் ஏன் உங்களால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியல? இல்லை, நாங்கள் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தோம். அம்மாவுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் எவ்வளோ சிறப்பாக இருந்தது. இந்தியாவே போற்றி புகழ்ந்த ஒரு ஆட்சி 2011லேருந்து 16. அதனால தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக அம்மா அவர்களை மக்கள் கிட்டத்தட்ட எந்த கட்சியும் வாங்காத வாக்கு சதவீதத்தில் 2016 மீண்டும் அம்மா அரியணை ஏற்றினாங்க. தனித்து நின்று போட்டியிட்டு இந்த மாதிரி இப்போ திமுக வச்சுருக்கிற மாதிரி அனைத்து கட்சி ஒரு காவி வேட்டி கட்டினா கூட அவனை கட்சியாப்பா வச்சு கூட்டணியில் சேர்த்துக்கிற மாதிரிலாம் இல்லை. எங்கள் கொள்கை கோட்பாட்டுக்கு யாரும் வராத காரணத்தினால தனித்து நின்று
தமிழகத்திலேயே அதிக பெரும்பான்மையோட ஒரு வாக்கு சதவீதத்தோட மீண்டும் ஆட்சியை பிடிச்சோம். இல்லை, ஜெயலலிதா காலத்தில் நீங்கள் சொல்கிற அந்த கோட்பாடு இருந்துச்சு. எடப்பாடி தலைமை ஏற்ற பிறகு அந்த கோட்பாடு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே போல் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே பாரதிய ஜனதாக்கு கூட்டணி வச்சது எந்த விதத்தில் வந்து சரியான ஒரு தருணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் என்ன இருந்ததோ அது அப்படியே தான் புரட்சி தலைவர் பாணியிலையும் அம்மாவுடைய பாணியிலையும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த 4 ஆண்டு காலங்களில் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு. எந்த போதைப் பொருளும் இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிற மாதிரி போதைப் பொருளே இல்லாத தமிழகன்றாரு. அது மக்களுக்கே நல்லா தெரியும். கேள்வியாளர் உங்களுக்கும் செய்தியாளராக உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு. ஆனால் அதிமுக காலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்றதை மக்கள் உணர்வார்கள். இல்லை, அதே போதைப்பொருள்னு சொல்கிறீங்க, அதே சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய பேரில் இன்றைக்கும் துத்கா வழக்கு இருக்குது. அதை நீங்கள் வந்து மறுக்கிறீங்களா? அது கட்சிகளுடைய கூட்டு சதியாக தான் அதை நான் பார்க்குறேன். அதை இல்லை, அதை எப்படி சொல்ல முடியும்? சிபிஐயில் கட்சியினுடைய கூட்டு சதியாக இருந்தால் இந்நேரம் வெட்ட வெளிச்சமாக இருக்கும். அப்படி அது பார்க்கப்படலையே. அவர் வந்து அமைச்சராக இருக்கும்போதே இந்த சிபிஐ வழக்கு வந்து தொடர்ந்து அது வந்து இது பண்ணப்பட்டுச்சு. தொடர்ந்து வந்து விசாரணையில் இருந்தார். இப்போ வரைக்கும் அந்த வழக்கு வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் வந்து போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஆனால் வந்து அவரே அதில் வந்து சம்மந்தப்படுத்தி இருந்தாங்களே. இல்லை, அது வந்து நாங்கள் பார்க்குறது அது அரசியலோட காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்ட வழக்காக தான் அதை பார்க்குறோம். குட்கான்றது வேற, அது வந்து இன்னைக்கு நம்ம போதைப் பொருள்ன்றது வேற. இன்னைக்கு தமிழகத்தில் நம்ம நார்த் இந்தியாவில் இருந்ததெல்லாம் என்னென்ன போதைப் பொருள்லாம் இருந்ததோ நமக்கு பேர் தெரியாததெல்லாம், இங்கே பொதுவாக நம்ம சொல்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கஞ்சான்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு போலீஸ் அதிகாரி என்கிட்ட சொல்கிறாரு, 20க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் வந்து இன்றைக்கி சாதாரணமாக நம்ம தமிழகத்தில் நடமாட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் யார் இன்றைக்கி யூஸ் பண்ணுறா? ஸ்கூல் பசங்க. எத்தனை வீடியோ பார்க்குறோம், எல்லாம் மைனர் பசங்க. அவங்க கைக்கு இது எப்படி போகுது? அப்போ இந்த அளவுக்கு நம்ம சட்டம் இப்போ காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? நேரடியாக முதல்வரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இது மேலே இவ்வளோ வருஷமாக தொடர்ந்து பல்வேறு ஊடகங்கள் வழியாக இது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் அதை ஒடுக்கிறதுக்கான இவங்க என்ன நடைமுறை எடுத்து இன்றைக்கி செஞ்சாங்க? உதாரணத்துக்கு ட்ரெயினில் ஒரு வடமாநில ஒரு இளைஞரை 3 சிறுவர்கள் சேர்ந்து அன்றைக்கி வெட்டுறாங்க. வெட்டின அடுத்த நாளே அந்த பையனை அவ்வளோ அவசரமாக அவன் இன்றைக்கி இருக்கானா செத்துட்டானான்னு கூட யாருக்கும் தெரியாது. அவனை எதுக்கு அவனை ஊர் விட்டு ஊர் கடத்தணும்? இன்றைக்கி அந்த பையனோட நிலைமை என்ன? அவன் உயிரோடு இருக்கானா இறந்து போயிட்டானா? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அவனும் ஒரு உயிர் தானே, அவனும் இந்தியன் தானே. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம தமிழக அரசு தானே பொறுப்பேற்றிருக்கணும். இந்த மாதிரியான அரசாங்கம் நம்ம அதிமுகவில் கிடையாது. இந்த மாதிரியான போதை ஒழிப்பு இதுவும் கிடையாது. குறிப்பாக நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு இதை எடுத்துக்கலாம். இந்த 1 நம்பர் லாட்ரின்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஆன்லைன் லாட்ரி, ஆன்லைனில் நம்ம சூதாட்டம் ஆடுறது, இதெல்லாமே எந்த கவர்மெண்ட்டில் இதெல்லாம் இன்றைக்கி ஒடுக்கப்பட்டது? புரட்சி எங்கள் தலைவரோட வழியிலே எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதுக்காக சிறப்பு சட்டத்தை ஏற்றி அந்த ஆன்லைன் லாட்ரி முறையே ஒழிச்சார்ல. இன்றைக்கி அது எவ்வளோ சாதாரணமாக இருக்குது. எத்தனை குடும்பம் அதனால் சீர்கெட்டு போயிருக்கு தெரியுங்களா? இன்றைக்கி அதை ஒழிக்க முடியலல்ல. அப்போ அதுக்கு பின்னால் யார் இருக்கா? எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாம் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தானே இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக பெரிய பெரிய செலிப்ரிட்டியெல்லாம் வந்து விளம்பரம் கொடுத்துட்டு இன்றைக்கி புழக்கத்தில் இருக்காது நம்ம ஊரில். இன்றைக்கி எடப்பாடி வந்து பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வச்ச பிறகு தொண்டர்கள் பின்னடைவில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வருது. உண்மையாலுமே தொண்டர்கள் வந்து அதிருப்தியில் இருக்கீங்களா? இல்லை பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வச்ச பிறகு அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த தேர்தல் நகரும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக தான் நீ மக்கள் தொண்டர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கூட்டணி வந்து திமுக போன்ற இந்த எதிர்கட்சிகளால், திமுக போல கட்சிகளால் கட்டமைக்கப்பட்டதுன்னா பிஜேபி வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி, அவங்களுக்கு துணை போகிறாங்க அதிமுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிமுக இதை ஒருபோதும் ஆதரிச்சது கிடையாது. அது ஆர்டிகல் 370 அப்பயே நாங்கள் அதை நிரூபணம் பண்ணியிருக்கோம். எங்கள் கொள்கைக்கு முரணாக அது பிஜேபியில் யார் பண்ணாலுமே முதல் குரலாக அதிமுகவோட குரல் தான் பதிவு செய்யப்படும். அது புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மாவுடைய காலத்துலேயும் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் காலத்துலேயும் இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த கொள்கையை எந்த கூட்டணிக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் மேலே தொண்டர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அவர் செஞ்சால் அது சரியாக இருக்கும், சரியாக தான் பண்ணுவார். இல்லை, இதுக்கு முன்னாடி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு வந்த தேர்தல் எல்லாமே அதிமுகவுக்கு எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு வந்து தோல்விகள் மட்டும்தானே இருந்திருக்கு, வெற்றின்றதே இல்லையே. இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் 2016 தேர்தலுக்கு அப்புறம் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்ததுக்கப்புறம்
நடந்த தேர்தலை பற்றி தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க. 10 ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பில் இருக்குது, அதுக்கப்புறம் வருதுன்னும்போது மக்களுடைய மனநிலை தான் அது. 21 நாங்கள் மிகப்பெரிய வாக்கு இல்லை, 2-3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் பின்னடைஞ்சோம். அது காரணம் எங்கள் கட்சியில் இருந்த பல்வேறு குழப்பங்கள், பல துரோக செயல்களால் தான் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம். கிட்டத்தட்ட 22 தொகுதியில் மிக சொற்ப வாக்கில் தான் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். அது நாங்கள் கட்சியோட இந்த குழப்பங்கள், இந்த துரோகத்தால் தான் விழுந்துமே தவிர, இல்லைனா திரும்பவும் 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தான் திரும்பவும் ஆட்சி அமைச்சிருக்கோம். அதை இந்த முறை அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி. இல்லை, நீங்கள் வந்து துரோகம் விளைவித்தவர்கள் யாரை சொல்கிறீங்க? டிடிவி தினகரன், சசிகலா இவங்கள சொல்கிறீங்களா, இல்லை வேற யாரையும் சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள், டிடிவி மாதிரி ஆட்கள் தான். என்ன இருந்தாலுமே இது அம்மாவுடைய இயக்கம், தலைவருடைய இயக்கம். இந்த இயக்கத்துக்கு உயிர் துடிப்பாக நின்று அதை வழி நடத்துகிறாரு எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர் அழிச்சே ஆகணுன்ற வெறியோட அந்த பதவி ஆசையில் கட்சிக்கு துரோகமாக ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் திமுகவுக்கு சாதகமாக திமுக ஆட்சி அமைப்பில் உட்காரணுன்றதுக்காக பல்வேறு வேலைகள் பார்த்தாங்க. உதாரணத்துக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கோடி தொண்டனுக்கும் இந்த எம்ஜிஆர் மாளிகைன்றது ஒரு கோயில் போல தான் பார்க்குறது. அந்த கோயிலை அந்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் வந்து வாழ்நாளில் எந்த கட்சிக்காரனும் மறக்க மாட்டான். அந்த கோயிலை அடித்து சூறையாடி உடைச்சி அவ்வளோ அலங்கோலப்படுத்து இதெல்லாம் ஓபிஎஸ் போன்றவர்கள் தானே செஞ்சாங்க. அவங்களாம் துரோகின்னு அவங்கள தான் நாங்கள் சொல்லுவோம். எந்த காலத்துலேயும் அவங்க துரோகி தான். 2021 தேர்தலில் துரோகத்தினால் தான் வீழ்த்தப்பட்டேன்னு சொல்கிறீங்க. இன்னும் நீங்கள் அவங்க யாரையுமே சேர்த்துக்கவும் இல்லை, முழுசாக வெளியே எடுத்து விடவும் இல்லை. ஏன்னு சொன்னால் டிடிவி தினகரன் வந்து மீண்டும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கார். அப்படின்னு வரும் பட்சம் இந்த தேர்தல் எந்த சவாலை சந்திக்கும்? டிடிவி தினகரன் வந்து இப்போ அதிமுகவுக்கு கிளைம் பண்ணலை. அவர் அதிமுகக்காரரும் கிடையாது. அவர் தனியாக ஒரு கட்சி வச்சுருக்காரு. அதனால் அவருக்கும் அதிமுக எந்த சம்மந்தம் இல்லை. எந்த கட்சியை எந்த கட்சியை கூட்டணியில் சேர்க்கணுன்றது எங்கள் பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு தான். அது அவருடைய முடிவு தான். டிடிவி வந்து இப்போ அதிமுக கிளைம் பண்ணல, அவர் எங்கள் கட்சியிலையும் கிடையாது. இப்போ சசிகலா இன்னைக்கு அவர்களுடைய நிர்வாகிகளோடு கூட்டம் நடத்துவதாகவும் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறது அப்படின்றத முடிவெடுக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஒருவேளை சசிகலாவுடைய அந்த கூட்டத்தில் எடுக்க போகிற முடிவு அதிமுகவுக்கு பாதகமாக சாதகமாக? அதான் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சமீபத்தில் தாவேக்கு போன செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய முகமும் அம்மா தான். அம்மாவுடைய முகம் இந்த இயக்கம், இந்த இயக்கத்தினுடைய முகம் அண்ணன் எடப்பாடியார். அதனால் இவங்க எத்தனை கூட்டங்கள் போட்டாலும் அம்மாவுடைய முகமும் அம்மாவுடைய ஆதரவும் எங்கள் கட்சிக்கு இருக்கிறதுனால மக்கள், அம்மா விரும்புகிற தொண்டை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரை இந்த முறை 2026 முதலமைச்சர் ஆக்காமல் விட மாட்டாங்க. அதனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. திமுகலேருந்து காங்கிரஸ் வந்து வெளியே வருது பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பேசியிருக்காரு. காங்கிரஸ் வந்து அதிமுகவோட கூட்டணி வரப்போதா, என்ன நடக்க போகுது? இல்லை, திமுக கூட்டணி பலத்தை நம்பி தானே அவங்க இவ்வளோ அநியாயங்களை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் வந்த பராசக்தி படத்தை எடுத்துங்க. என்ன இவங்க கூட்டணி, அந்த படத்தில் யாரை இழிவுபடுத்தி யாரை பெருமைப்படுத்தி பண்ணுறதா அந்த படம் எடுத்தாங்க. இந்த டான் பிக்சர்ஸ் ஆகாஷ்ன்றவர் யாருன்றது செய்தியாளர் உங்களுக்கே தெரியும். அது ஒரு திமுகவுடைய குடும்ப படம். அதில் ஐயா கருணாநிதியை பெருசுப்படுத்தி காட்டணும்னு பல உண்மைக்கு புறமான செய்திகளை கட்டவிழ்த்து அதை விட்டாங்க. 1 நாள் 2 நாள் கூட தாண்டலை. நீ தமிழக மக்கள் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வரலாறு யாரும் மறக்கலை. அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். இந்தி திணிர்ப்பு எப்படி நடந்ததுன்றதும் தெரியும். அன்றைக்கி அறிஞர் அண்ணாவோட யார் இருந்த அருகிலன்றதும் தெரியும். அது எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த தேர்தல் சூழ்நிலையில் இதெல்லாம் இரிட்டேட் பண்ணணும்னு பண்ணாங்க. அம்மையார் இந்திரா காந்தியை கொச்சப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் காங்கிரஸ்காரனுக்கு சூடு சோறுனா இருந்தால் அவனாக வெளியே போகணும். அதனால் அவங்க வெளியே போகிறாங்கன்றதுனால நாங்கள் கூட்டணியில் சேர்த்து போன்ற அர்த்தத்தில் அவர் சொல்லலை. கூட்டணியும் உடையும் கண்டிப்பாக. பொதுச் செயலாளர் சொல்கிறாருன்னா விஷயம் இல்லாமல் இல்லை. அவரு எல்லா சர்வேவும் அவரும் பார்த்துட்டு தானே இருக்கார். வெளி உலகம் தெரியாதவர் கிடையாது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அம்மா இருக்கும்போது எப்படி வந்து தொண்டர்கள் மனநிலையும் மக்கள் மனநிலையும் அவங்க அருகில் நின்று பார்த்ததா பாவிச்சு தான் அவங்க ஒவ்வொரு செயல் திட்டமோ தொண்டர்கள்ட்ட அணுகுமுறையாக இருக்குமோ அது அப்படியே அதுக்கு ஒரு படி மேலே தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி உங்ககிட்ட 60 சீட்டு கேட்குது நேரடியாக. இந்த 60 சீட் வந்து எனக்கு வேணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. அது எல்லாமே உங்கள் அஇஅதிமுகவுக்கும்
வன்னியர் சமுதாயத்திற்கும் வந்து போகக்கூடிய ஒரு எம்எல்ஏ உருவாக்கக்கூடிய ஒரு தொகுதிகள். இதை வந்து தைரியமாக கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எடப்பாடி தான் வந்து எங்கள் கட்சியினுடைய எல்லா இந்த கூட்டணிக்கு தலைவர்ன்றீங்க, ஆனால் அங்கேருந்தெல்லாம் ஆர்டர் வருது, அந்த ஆர்டரை செயல்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் வெளியே 1000 பேசலாங்க. ஆர்டர் போடுற இடத்துல அவங்களும் இல்லை, அவங்க ஆர்டர் போட்டால் செய்யணுன்றதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கிடையாது. இது ஒரு மாபெரிய இயக்கம். ஐயா அமித்ஷாவே இங்கே வரும்போது அது தெளிவுபடுத்திட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க சும்மானா இன்னும் அவங்க தான் டெல்லியிலேருந்து எல்லாம் பண்ணுறாங்கன்னு, அதெல்லாம் சும்மா. இந்த கூட்டணி தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், ஐயா எடப்பாடியார் தான்ன்றது அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே வேறு யார் சொல்லணும்? சும்மா இங்கே நமக்கு ஆகாதவங்க எதனா ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஆர்டர் போடுறதுலாம் இல்லை. இங்கே தனிப்பெரும் மெஜாரிட்டியோட அதிமுக ஆட்சியில் அமையும். அதுக்கு தேவையான வேலையை எங்கள் பொதுச் செயலாளர் அவர் பார்த்துப்பார். 60 சீட்டு பாரதிய ஜனதா கேட்குது. அது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ரெகுலர் தொகுதி. இந்த தொகுதியை விட்டு கொடுப்பீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து நிற்பீங்களா? அதாவது கூட்டணி கட்சிகளுக்காக சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கலாம். அது வந்து அவங்க பொதுச் செயலாளருடைய முடிவு தான். அதுக்காக ஒரே ஒன்று மட்டும் நீங்கள் இதில் கருத்தில் வச்சுக்கணும் மைண்டில். 60 சீட்டு கேட்குறாங்க, அவங்க 100 சீட்டு கேட்குறான்றதெல்லாம் தாண்டி தனிப்பெரும் மாண்மையோட அதிமுக ஆட்சியில் அமையும். 118 சீட்டு வந்து தனி பெரும்பான்மையாக நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னா வேணும். இதில் வந்து 60 சீட்டு வந்து பாரதிய ஜனதா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்றது தெரில. மற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் போச்சுன்னா நீங்கள் தனி பெரும்பான்மையாக எங்கே நிற்கிறதுக்கான சீட் இருக்கும், அது வந்து எல்லா இடங்களும் நீங்கள் டிசைட் பண்ணுற இடத்துல முதல்ல இருக்கீங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக டிசைட் பண்ணுற இடத்துல தான் எங்கள் கட்சி இருக்குது. எங்கள் பொதுச் செயலாளர் தான் டிசைடிங் ஃபேக்ட். அவர் தான் எல்லாமே டிசைட் பண்ணுறாரு. இந்த முறை இந்த தேர்தலில் 200 சீட்டுக்கு மேலே நாங்கள் பிடிப்போம். அதனால் நீங்கள் இந்த தனிப்பெரும்பான்மை என்ற கணக்குள்ளேயே வர வேண்டாம். அதிமுக தனிப்பெருமையானவிட தான் ஆட்சி அமைக்கும். இப்போது இவர் இருக்கார், டிடிவி இருக்கார், அதே போல் ஓபிஎஸ் இருக்கார், இவங்க இருக்காங்க, சசிகலா இருக்காங்க, இப்போ செங்கோட்டையன் வெளியே போயிருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு டைம் வந்து கட்சியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட வலம் வந்தவங்க, திட்டமிட்டவங்களே சசிகலா தான் அப்படின்னு பேசுனதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்களுடைய வெளியே இருந்து இது வந்து இந்த தேர்தல் எப்படி நகரம்னு நினைக்கிறீங்க? இப்போ செங்கோட்டையனை பற்றி சொல்கிறீங்க. செங்கோட்டையன்றவர் போய் 2 நாள்லேயே நாங்கள் யாருன்றதை அந்த தொகுதியிலேயே நாங்கள் ப்ரூவ் பண்ணோம். அதே கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே எங்கள் பொதுச் செயலாளர் தலைமையில் எவ்வளோ பிரம்மாண்டமான தமிழகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்தினாங்கன்றது தெரியும். செங்கோட்டையனுக்கு இல்லை, எந்த தனிநபருக்கும் எங்கள் அதிமுகவில் ஃபேஸ் வேல்யூ கிடையாது. எல்லாருமே அந்த சிம்பிள் அம்மான்ற பிராண்டு தான். இன்றைக்கி அது இருந்த வரைக்கும் தான் செங்கோட்டையனுக்கு மதிப்பு. இன்றைக்கி அது இழந்துட்டார் அவர். இன்றைக்கி அங்கே போய் தாவேக்கால எப்படிலாம் இன்றைக்கி தினத்தந்தி எடுத்து பாருங்கள், தினமலர் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி அவர் எவ்வளோ மன உளைச்சலில் இருக்கார், எந்த மாதிரியான ஆட்களோடு சேர்ந்து அரசியல் பண்ணிகிட்ருக்காரு, யாருக்கெல்லாம் கும்பிடு போட்டுட்ருக்காரு, அவருடைய வரலாறு என்ன, அது எல்லாத்தையும் இழந்துட்டு எவ்வளோ பாதாளத்தில் போய் அவர் நிற்கிறாரு அப்படின்றத தெளிவாக போட்டிருக்காங்க. அதனால் அவர் தனிநபர் எல்லாம் கிடையாதுங்க. எங்களது கட்சி அந்த சின்னம் தான். இல்லை, தாவேக்கா உங்களோட கூட்டணி வேணும் அப்படின்றதுனாலையும் தாவேக்கா வந்து கண்டிப்பாக எப்போவாது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துரும்ன்ற மாதிரி தானே உங்களோட காயை நகர்த்தினா தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் எதை வச்சு அதை சொல்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு சூழல் அதிமுக கிடையாது. அப்படி ஒரு நிர்பந்தமும் எங்களுக்கு கிடையாது. எடப்பாடி வந்து பிரச்சாரம் பண்ணும்போது தாவேக்காவினுடைய கொடி வந்து அங்கே அசைக்கப்பட்ட உடனே பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொன்னதே வந்து எடப்பாடி தான். அப்படி கூட்டணியில் வந்து வரணும்னு ஆசைப்பட்டதுனால தான் அந்த வார்த்தை வெளியே வருது. அது ஆசைன்றது இல்லைங்க. ஒரு கட்சியாக இருக்கும், ஒரு தனிப்பெருமை, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தமிழகத்தில். அப்போ அனைத்து கட்சியுமே எங்கள் கொள்கைக்கு ஏற்றால் போல் உள்ள அனைத்து கட்சியுமே எங்கள் கூட்டணியில் சேர்க்கறதுன்னு நினைக்கிறது வந்து தவறு ஒன்றும் கிடையாது. சேர்றாங்க இல்லைன்றது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான். அன்றைக்கி இதே கரூர் சம்பவத்தில் முதல் ஆளாக போய் திமுக இதை எப்படி மடைமாற்றம் செய்கிற வேலையை பார்த்தாங்கன்றது தமிழக மக்கள், செய்தியாளர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி முதல் ஆளாக எங்கள் பொதுச் செயலாளர் அங்கே போய் காலையில் 7 மணிக்கெலாம் மிட் நைட் போகிறாரு. காலையில் 7 மணிக்கு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இதுக்கு பின்னால் திமுகவோட சதி தான் இருக்குது, கரூர் சம்பவத்துக்கு பின்னால் திமுக தான் எல்லாத்தையும் செயல்பட்டதுன்றத முதல் குரலாக கொடுத்தவர் எங்கள் பொதுச் செயலாளர் தானே. அதுக்கப்புறம் தானே மீடியா நீங்கள் அத்தனை பேரும் இது இப்படியே இருக்கலாமா, அப்போ அங்கே தகுந்த முன்னேற்பாடு பண்ணாதது யார் காரணம், பாதுகாப்பு கொடுக்காதது யார் காரணம்னு அதுக்கப்புறமா தானே பேச ஆரம்பிச்சிங்க. சம்பவம் நடந்த நைட்டு அந்த ஒரு நாள் யாரும் பேசலையே. அது அரசியலாக்கணும்னு நினச்சி எங்கள் பொதுச் செயலாளர் பேசியிருந்தால் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டார். தாவேக்காவை எங்கள் பொதுச் செயலாளர் அன்றைக்கி ஒரு வார்த்தை அப்படி பேசலைன்னா திமுக என்ற இயக்கம் நீ தாவேக்காவை என்ன பண்ணியிருப்பாங்க, திரு விஜய் அவர்கள் என்ன ஆகியிருப்பான்றதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஜனநாயகம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக தான் அது வந்து நிறுத்தப்பட்டுச்சு. இது வந்து மாநில அரசு, மத்திய அரசு, சென்சார் போர்டு இப்படிலாம்
ஒரு வகையில் பேசப்படுது. ஆனால் உணர்வு ரீதியாக அவர் ஒரு ஹீரோவாக இருந்து கடைசி படம் வெளியிடும்போது ஒரு ஆர்வத்தோடு இருந்த ஒரு மக்களிடையே இது எந்தளவு பாதிச்சிருக்கு? அதாவது ஒரு திரைப்படத்தை வச்சு அரசியல் பண்ணன்ற அந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த செயல் வந்து எப்போவுமே எங்கள் கட்சி கிடையாது. அது திமுக இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பண்ணுற திமுகவே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் லாபியை வச்சு பண்ணுறாங்க. அவங்களுடைய பராசக்தி படம் வெற்றி அடையணும், அது மட்டும்தான் திரையிடப்படணுன்ற ஒரு எண்ணத்துலேயும் தாவேகா விஜய் வந்து பல மேடைகளில், அனைத்து மேடையிலுமே, பல மேடையில் அனைத்து மேடையிலுமே முதல்வர் ஸ்டாலினை பற்றி அவர் என்ன பேசுகிறாரு, திமுகவுடைய ஆட்சியை பற்றி என்ன பேசுகிறாரு நாடு அறியும். அதுக்கு பழிவாங்கிற செயலாக அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் லாபியை வச்சு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு இங்கே ஒரு தவறான ஒரு இதுவெல்லாம் இங்கே சொல்லி பரப்புரை பண்ணிகிட்ருக்காங்க, மடமாற்றம் செய்கிற வேலையை. அதாவது அந்த திரைப்படத்தை வச்சு தான் தாவேக்காவை ஒடுக்கணும், கூட்டணியில் சேர்க்கணுன்ற அந்த எண்ணம் பிஜேபிக்கும் கிடையாது, அதிமுக கிடையாது. அப்படி ஏதாவது பண்ணோன்னு இருந்தால் 41 உயிர்கள் கரூரில் இறந்தாங்களே, அது ஒரு காரணம் போதாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு? இன்னைக்கு அதையும் சேர்த்து தானே பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஐ வழக்கு எங்கே இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தானே இருக்குது. சிபிஐ வழக்குன்றது அது வழக்கத்துக்கு கூடவான நடைமுறையில் இருக்கிறது தான். அங்கே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. அது ஒரு சிபிஐக்கு பரிமாற்றம் போச்சுன்னா எல்லாரையும் கூட்டு என்கொயரி பண்ணுறதுன்றது சாதாரணமாக நடக்கிற. 41 பேர் இறந்த வழக்கு அங்கே தானே இருக்குது. அப்போது ஏன் வந்து மத்திய அரசோட அழுத்தம் இருக்காது நீங்கள் சொல்கிறீங்க? சிபிஐக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டது தாவேகா கட்சியினர் தான். அவங்க தான் இதை சிபிஐ கொண்டு போகணும்னு பார்த்தாங்க. சிபிஐக்கு இங்கேருந்து மாற்றம் செஞ்ச உடனே அது பெருசாக கொண்டாடினவங்களும் அவங்க தான். சிபிஐயோட வழக்கமான விசாரணை தான் போயிட்டுருக்கு. அதனால் அந்த விசாரணைக்குள்ளே போயிட்டு இது பல்வேறு முடிச்சுகள் போட்டு அங்கே வச்சு இங்கே ஏதாவது விஜயம் பண்ணுறாங்களான்றதெல்லாம் அந்த இடத்துல அவர் விஜயம் கிடையாது. அப்படி அரசியல் பண்ணுற இடத்துல பிஜேபியும் கிடையாது. இதெல்லாம் பண்ணி இப்படி தான் ஒரு கட்சியை நம்ம கூட்டணியில் சேர்க்கணுன்ற இடத்துல அதிமுகவும் கிடையாது. அஇஅதிமுக எவ்வளவு தொகுதிகளில் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும்? வெற்றி வாய்ப்பு தொண்டர்கள் மத்தியில் பணிகள் செஞ்சு வெற்றி வாய்ப்பை எவ்வளோ தூரம் கொடுப்பீங்க நம்புறீங்க? கண்டிப்பாக 234 சீட்டில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நின்னும் போது எவ்வளோ சீட்டு, 170 சீட்டுக்கு மேலே, 165 சீட்டுக்கு மேலே நின்னாங்களோ அதே போல் தான் நிற்போம். எங்கள் கூட்டணி கண்டிப்பாக எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிற மாதிரி 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இப்போது போன மாதம் இருந்த நிலவரம் வேறு, இன்னைக்கு கல நிலவரம் வேறு, இன்னமும் அது மாறும். திமுக ஆட்சியில் இந்த 5 ஆண்டுகளில் இதை வந்து பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னா அஇஅதிமுக எந்த குற்றச்சாட்டை வைப்பீங்க நேரடியாக? கண்டிப்பாக அவங்க வந்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் கண்டிப்பாக அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. எங்கள் ஆட்சியில் எவ்வளோ பாதுகாப்போடு இருந்தாங்க, ஏன் சிறுபான்மை மக்களுக்கு அவங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க? இன்றைக்கி இந்த சிறுவர்கள்லாம் இப்படி சீர்கெடுத்து இன்றைக்கி போயிருக்கிறாங்களே இந்த போதைப் பொருள்லாம், இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இத்தனை எய்ம்ஸு கொண்டு வருவோன்னு ஒரு செங்கலை காட்டிட்டு துணை முதல்வர் உதயநிதி வந்து அது அன்றைக்கி ஓட்டு அரசியலுக்காக இல்லை, அதை காட்டினதே அதுக்காக தான். நீங்கள் வந்து செங்கல் மட்டும் தான் கொடுத்தீங்க, எங்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் பண்ணித்தரலன்னு மத்திய அரசு மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இன்றைக்கி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 5 ஆண்டு காலம் ஆக போகுது, இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணீங்க? எத்தனை மருத்துவக் கல்லூரிக்கு இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்தீங்க? இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கி எங்களுடைய ஆட்சி காலத்தில், அம்மாவுடைய ஆட்சி காலத்தோடு சேர்த்து 17 மருத்துவக் கல்லூரியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க? இங்கே எந்த தமிழ்நாடு எத்தனை சதவீதம் இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? நீங்கள் சும்மானா நீங்களே சொல்லிக்கிட்டு நீங்களே விழா எடுத்துக்கலாம். திட்டத்தை அறிவிப்பாங்க, அது வெற்றி அடைஞ்சு தான் அவங்களே விழா எடுத்துப்பாங்க. இதுதானே எந்த மக்களுக்கு தெரியும்? மக்களோட தானே நம்மலாம் இருக்கோம். யார் தெரியும்? எவ்வளோ பேர் இதில் நமக்கு தகவலே தெரியாத ஒன்று. எத்தனை பேர் எங்கே போய் எத்தனை இப்போ உங்கள் வட்டாரங்கள்லாம் எத்தனை விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 2 கோடி பேர் பயனடைஞ்சு தான் விழா எடுக்கிறாங்க. இன்றைக்கி தமிழகம் முழுவதுமே வந்து பல போராட்டங்கள் பல விதத்தில் பல விஷயங்களுக்காக நடந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி கிடச்சிருக்கா? அதே போல் உங்கள் ஆட்சி காலத்தில் இது போன்ற போராட்டங்கள் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் அதுக்கு வெற்றி கிடச்சிதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தானே. அதாவது அதிமுக ஆட்சியில் நடந்த போராட்டங்களில் நியாயமான கோரிக்கைகள் அத்தனையுமே வெற்றி தான். ஏன்னா பெரும்பான்மை அந்த மாதிரி போராட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நடக்கலை. உதாரணத்துக்கு எடுத்துங்க, இங்கே ஒரு ஆசிரியர் ஒரு போராட்டத்தில் விஷம் குடித்தார். அவர் என்ன ஆனார் யாருக்குன்னா தெரியுமா? அவர் விஷம் குடித்ததுக்கு அப்புறம் அவர் இருந்தாரான்றது எனக்கு கேள்விக்குறி தான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆசிரியர்களை கூப்பிட்டு 2500 ரூபா ஊதியம் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அந்த போராட்டத்தை கைவிட்டதாக சொல்லி நீங்கள் எழுதி வாங்கிக்கிட்டீங்க. அந்த ஆசிரியர் நிலைமை என்ன ஆச்சுன்றது தான் இங்கே கேள்விக்குறி. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அதை பண்ணிங்களான்றது தான் எங்களை மாதிரி ஆளுங்களோட கேள்வியாக நாங்கள் பார்க்குறோம்.
இப்போ நம்ம துப்புரவு பணியாளர்கள்லாம் இந்த சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் எத்தனை நீண்ட இரவுகளாக எத்தனை நாட்களாக எவ்வளோ இறங்கி போராட முடியுமோ அப்படி போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை நிறைவேற்ற வேணாவா? இன்றைக்கி சாக்கடையில் இறங்கி போராடுறாங்க. அவன் அதெல்லாம் நிறைவேற்றி இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் திருப்பி தேர்தலுக்காக இந்த ஆசிரியர்களுக்கு பண்ண மாதிரி இந்த மாநகராட்சி ஊழியருக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் இப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க. இது எல்லாமே இந்த தேர்தலுக்காக தானே. திரும்ப அடுத்த முறை நீங்கள் வாக்கு வாங்கணுன்றதுக்கான இது எல்லாமே நீங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே பண்ணியிருக்கலாமேங்க. பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எதுக்கு இந்த போராட்டம்? இது எல்லாமே திரும்ப அத்தனை அரசாங்க ஊழியரும் உங்களை நம்பி திமுக தானே ஓட்டு போட்டிருப்பான். நீங்களே ஆட்சிக்கு வந்திருக்கலாமே, ஆனால் பண்ணலையே. இப்போ திருப்பி தேர்தலுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்றது அனைத்து கடைநிலையை ஒரு படிக்காதவனு கூட இனி தெரியுது இல்லையா? தேர்தலுக்காக வருகின்ற தேர்தலுக்கு ஒரு ஏமாற்று வேலை அது. உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டை எடுத்துப்போம். ஜல்லிக்கட்டில் சிறந்த வீரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும்னு பல ஆண்டு காலமாக அதை கேட்டுட்ருக்காங்க. திமுக வந்தவொடனே அதை பண்ண வேண்டியது தானே? இல்லை போன வருஷம் அதை கேட்டு அவ்வளோ பெருசாலாம் போராட்டம் பண்ணாங்க, அப்போ பண்ணியிருக்கலாமே. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டில் சிறந்த வீரருக்கு வேலைக்கு அரசாங்க வேலை கொடுக்குறோன்னு சொல்லி அறிவிக்கிறாங்களே, எதனால? அடுத்த முறை ஆட்சியில் இருக்க போகிறதில்ல, அந்த தைரியத்தில் கொடுக்குறது தானே. போன முறையே கொடுத்து வேலையில் வச்சுருக்க வேண்டியது தானே. தாவேகா எப்போ முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு யார் வேணால் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எதிர்பார்த்தது விசிகா இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எல்லாம் கண்டிப்பாக விஜயோட இந்த தடவை கூட்டணி இருப்பாங்க. ஆனால் யாருமே பிரியலை, திமுகவோடு அப்படியே இருப்பாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விசிகா ஒரு ஐயா திருமாவளவன் மேலாம் ஒரு பெரிய மதிப்பு இருக்குங்க. ஆனால் அவர் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி திமுகவுக்கு போய் முட்டு கொடுக்குறாருன்றது தான் தெரியல. சமீபத்தில் மக்கள் அரங்கன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒரு நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ பிஜேபியில் இருக்காங்க திருமதி விஜயதாரணி அவங்க பேசுகிறாங்க. திமுக குடும்ப கட்சி, அது ஒரு மக்களுக்கான கட்சி கிடையாது, அது குடும்ப சொத்துன்னு பேசுகிறாங்க. அங்கே உழைச்சவன் யாரும் மேலே வர முடியாது, திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் மேலே வர முடியும் போது முன்வரிசையில் விசிகா துண்டு போட்டு உட்காந்துருக்கிற விசிகாவோட மாவட்ட செயலாளர்கள் நினைக்கிறேன், அவங்க அத்தனை பேரும் அந்த திருமதி விஜயதாரணி அவங்க பேசுகிறது கை தட்டுறாங்க. அப்போது அடிநிலை தொண்டர்கள் ஏன் கடந்த தேர்தலில் இவங்க உள்ளாட்சி தேர்தல் அப்போது இவங்க தொகுதி பங்கீடெல்லாம் பண்ணாங்க. எத்தனை இடத்துல விசிகே ஜெயிச்சவங்களுக்கு இவங்க துணை தலைவர் பதவியும் சேர்மன் பதவியும் கொடுத்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம சென்னைக்கு அருகில் இருக்க காஞ்சிபுரம் மாவட்டத்திலே எனக்கு பல உதாரணம் தெரியும், அதெல்லாம் பேர் சொல்ல விரும்பலை. அத்தனை பேரும் துணைத் தலைவராக விசிகா அந்த கூட்டணியில் அறிவிக்கப்பட்டவங்க தான். ஆனால் அவங்களுக்குலாம் கொடுக்கலையே, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிற அமைச்சரால் அவங்களே தானே திமுகவை தானே எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அத்தனையும் தெரியும். ஏதோ ஒரு நிர்பந்தம் அங்கே ஒரு முட்டு கொடுத்துக்கிட்டு அப்படியே இருக்கார். அது கீழே நிற்கிற கட்சி தோழர்கள் அத்தனை பேரும் அதை விரும்பலை. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி இந்த கட்சியை யார் வழி நடத்துகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்கிறது பிஜேபி தான் அஇஅதிமுக வழி நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு தொண்டராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் இந்த ஏக்கம் என்ன ஆகுன்ற கேள்வி ஒரு தொண்டனா, கடைநிலை தொண்டனா எனக்கும் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம புரட்சி தமிழர் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை அமர வச்சாங்க, அவர் எங்களை வழி நடத்தினார். ஆனாலுமே ஒரு தொண்டனா, நான் கட்சிக்காரனா, நான் அதிமுககாரனாக இருந்தேனோ தவிர, ஆனால் ஒரு ஈர்ப்பும் அம்மா மேலே இருந்த ஒரு பிடிப்பும் எனக்கெல்லாம் பெருசாக இல்லை எங்கள் பொதுச் செயலாளரை நேரில் சந்திக்கிற வரையில். ஆனால் ஒவ்வொரு தொண்டனுமே கொஞ்சம் அந்த அம்மாவுடைய விசுவாசிகள், அம்மாவுடைய அனுதாபிகள் அத்தனை பேருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். ஒரு தொண்டனா அவரை நேரில் சந்திக்கும் போது, அவரோட பழகிற ஒரு பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அவரை பற்றி முழுசாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லப்போனால் மனசளவில் ஒரு கட்சிக்காரனா அதிமுககாரன் அம்மா இருக்கும்போது எவ்வளோ கெத்தாக திமுறாக இருப்பானோ அது இல்லாமல் தான் இருந்தோம் அவரை சந்திக்கிற வரையிலும். ஆனால் அவரோட சந்தித்து அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அணுமுறைகள்லாம் பார்க்கும்போது தான் கூனி குறுகி இருந்த கட்சிக்காரன் நிமிர்ந்து உட்காந்து தரணும். பர்சனலாக எனக்கே அந்த அனுபவம் இருக்குது. அது மட்டுமே இல்லை, ஒரு சாதாரண ஆளுகளுடைய மொத்த உழைப்பு எல்லாருடைய ரிப்போர்ட் அம்மா எடுப்பாங்க. ஒரு சாதாரண ஆளுங்க, நான்லாம் ஒரு சாதாரண ஒரு வட்ட செயலாளர், என்னை பற்றியான கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நான் அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது என்னை பற்றியான கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை ஒரு பொதுச் செயலாளர் சொல்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க சுற்றி வராரு. சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன் நான். அவருடைய மொத்த ஹிஸ்ட்ரியை எடுத்து சொல்லும்போதெல்லாம் நல்லா புல்லரிச்சு போனேன். ஒரு நல்ல தலைவர்கிட்ட தான் இன்றைக்கி எங்கள் கட்சி இருக்குதுன்றத பெருமிதத்தோடு சொல்கிறோம். இன்றைக்கி அம்மா எப்படி இருந்தாங்களோ அதோட ரொம்ப சிறப்பாகவே எங்களெல்லாம் வழி நடத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு.
அந்த பெருமிதத்தோடவே இந்த முறை 2026 மீண்டும் அவரை முதலமைச்சராக ஆக்குவோன்ற மிகப்பெரிய ஒரு கனவோடு அதை நிறைவேற்றி காட்டுவோம். எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி.